நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மே 25ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் புதன் சூரியன் சேர்க்கை, மிதுன ராசியில் குரு இருக்காரு, கடக ராசியில் செவ்வாய் இருக்காரு, சிம்ம ராசியில் கேது இருக்காரு. கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் மே 19ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்குள்ளே வந்துட்டார். அதே சமயம் ராகு பகவான் கும்பராசியில் இருக்கார். மீனத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை. இந்த வாரத்தில் கிரகங்கள் அப்படியே பிரியக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, சுக்கிரன் மே 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. இந்த வாரத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷப ராசியிலிருந்து துவக்கிறார். ஆக்சுவலாக அவர் 26ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கார் சந்திரன். அதுக்கப்புறம் ரிஷப ராசிக்கு வராரு. ரிஷபம் மிதுனம் கடகம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ இந்த வாரத்தில் கன்னி ராசியிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் சந்திராஷ்டமத்தை அனுபவிக்கிறாங்க. மேஷ ராசியில் சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் 26ஆம் தேதி மதியம் 1:40 வரைக்கும் இருக்கார். அதனால் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் மே மாதம் 26ஆம் தேதி மதியம் 1:40 வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து திங்கட்கிழமை மத்தியானம் 1:40 வரைக்கும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். 26/5/2025 அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு மதியம் 1:40 சந்திரன் ரிஷப ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய புதன் சூரியனோடு இணைகிறாரு. அதனால் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அந்த இடத்துல 28ஆம் தேதி மதியம் 1:36 வரைக்கும் இருக்கிறதுனால துலாம் ராசிக்கு 26 மதியம் 1:40 முதல் 28 மதியம் 1:36 வரை சந்திராஷ்டமம் துலாம் ராசிக்கு. 28ஆம் தேதி மே 28 மதியம் 1:36 சந்திரன் மிதுன ராசிக்குள்ள பிரவேசமாகி குருவோடு இணைகிறாரு. இது விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த இடத்துல 30ஆம் தேதி மே 30ஆம் தேதி மதியம் 3:42 வரைக்கும் இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு மே 30ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த 30ஆம் தேதி மத்தியானம் 3:42 சந்திரன் கடக ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அதனால் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. ஸோ 30ஆம் தேதி மே 30 மதியம் 3:42 ஜூன் 1ஆம் தேதி இரவு 9:36 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இந்த ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, வீட்டை விட்டு வெளியில் வேலை விஷயமா கிளம்புறாள், இல்லை வீட்டை விட்டு உங்களுடைய தொழில் விஷயமா, இல்லை வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு பேங்க்குக்கு போகிறது, இல்லை ஒன்றும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறது, அப்படி அந்த மாதிரி சமயத்தில் போகும்பொழுது உங்கள் அம்மா கையால் ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கையில் கொஞ்சோண்டு வெள்ளைக்கட்டி எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய வலதுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல ஓரத்தில் கார்னரில் வச்சுட்டு வெள்ளைக்கட்டி ஒரு சின்ன பீஸை வச்சுட்டு உங்கள் வேலையை துவக்குங்கோ. உங்களுக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வராமல் அந்த வெள்ளைக்கட்டியை சாப்பிடக்கூடிய அனைத்து உயிரினங்களும் உங்களை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்கும். இனி இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தியோடு வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள், சொந்த வீடு வாங்கிறது, விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுவது, இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுதே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சந்திரன் உங்கள் ராசியில் எப்போ வரைக்கும்னா ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் இந்த 2 நாளில் இருப்பார். 1.5 நாள் தான். திங்கட்கிழமை மத்தியானம் 1:40 அவர் ரிஷப ராசிக்கு போகிறார். ஸோ இந்த 1.5 நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.
தன்னம்பிக்கையோடு செயல்படுவது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கிய உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திடீர்னு ஒரு புது பிளான் பண்ணுவீங்க. நான் இப்போ நான் இருக்கிற ஊரை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரை விட்டுட்டு டெல்லி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெல்லி போகிறதுனால ஒரு பரிகாரமும் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் நடக்கும். இந்த மாதிரி வெளியூர் போகிறேன்னா உடனே டெல்லின்னா உடனே டெல்லிக்கு இல்லை, உங்கள் இருக்கிற ஊரை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளியில் போகிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறது நல்ல பலனை ஏற்படுத்தும். நீங்கள் குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா பணப்புழக்கம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தைரியமான முடிவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் அறிவார்த்தமான ஆர்குமெண்ட்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பண வருமானத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. விரயஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் இந்த வாரத்தில் வார கடைசியில் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதனால் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை காட்டிலும் மனதிற்கு பிடித்தவர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய நபர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சந்திரன் இந்த வாரத்தில் 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால புதாதித்ய யோகம் தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு சந்திரன் போகிறாரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக கொஞ்சம் காமெடியாக பேசுவீங்க, கொஞ்சம் சந்தோஷமாக பேசுவீங்க. ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துக்கு 28 முதல் 30 டிராவல் பண்ண போகிறாரு. அந்த நாட்களில் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். குறிப்பாக அரசாங்க வகையில் எதிர்பாலினத்தவர் வகையில் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒரு சொந்தக்காரன் ஒரு சித்தப்பாவோ ஒரு மாமாவோ யாராவது ஒருத்தர் உனக்கு எவ்வளோ வேணும் நான் தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் 30ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது செவ்வாய்க்கு நீச்சபங்க யோகத்தை கொடுக்கிறாரு. வளர்பிறை சந்திரன் அங்கே போகிறதுனால சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மனை மாற்றம் அல்லது சொந்த வீடு வாங்கிறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டாலே உங்களுக்கு சந்தோஷம்தான். இதனால் உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆன்லைனில் புரோக்கர்ஷிப் வேலை பண்ணுறவங்க, இது இவங்க எல்லாத்துக்குமே அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பூமி தொடர்பான ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் சிலருக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் அலைச்சலையும் ஏற்படுத்தும். சாதாரணமாக கிடைக்கிற விஷயத்தையே தள்ளி போட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் அந்த மாதிரி சில விஷயங்கள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெற்றி அடைஞ்சிருவீங்க. எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். பட் ஒரு நாளில் முடிய வேண்டியது 3 நாள் ஆகும், 3 நாளில் முடிய வேண்டியது 5 நாள் ஆகும். இவ்வளோதானே தவிர மற்றபடி உங்களுக்கு தோல்விங்கிறதே இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அறிவாற்றலுடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் இருக்குது. அதனால் குடும்ப அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட அறிவு சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு செய்யணும். பெருமாள் வழிபாடுன்னா நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா ஹயக்ரீவர். நின்ற கோலத்தில் இருக்கிற எந்த பெருமாளை வணங்கினாலும் நல்லது, ஏன்னா உங்களுக்கு உத்வேகத்தை கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா ஹயக்ரீவரை வழிபடும் போது அறிவார்த்தமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவார். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் தெளிவான சிந்தனையும் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். விரயஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. விரையாதிபதி நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி ராசியிலே இருக்கார். அதனால் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு வராரு. இந்த வார கடைசியில் லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்கு வராரு. இதனால் உங்களுக்கு அயல்நாட்டு தொடர்பான நற்செய்திகள் வரும். அயல்நாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வாய்ப்பை அதிகப்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. புதாதித்ய யோகத்தின் மூலமாக உங்களுடைய அறிவு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய முக
வெளிப்பாடு அடுத்தவங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்கள் ஃபேஸை எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை தசமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பம் செழிப்படையும், குடும்பத்துக்கு வருமானம் அதிகரிக்கும், உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படும், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகும், புதிய நட்புகளின் உறவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது, அல்லது விட்டேத்தியாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற கேது கொஞ்சம் அதிகப்படியான ஆன்ம பலத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. அதனால் கொஞ்சம் தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஊராக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்கு ஆன்ம பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானம், ராசி 2ஆம் இடம், 3ஆம் இடம். ஸோ இந்த ட்ராவல் உங்களுக்கு முதல் 1.5 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு வெற்றிக்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது திங்கட்கிழமை மத்தியானம் 1:40 ஆரம்பிச்சதுன்னா 1ஆம் தேதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே உங்களுக்கு தடங்கல்கள் அற்ற செல்வாக்கு மிக்க வெற்றிகள் நிறைந்த வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், திருமண வயதினர், வேலை வாய்ப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரிகள், சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கு உண்டான முன்னேற்றத்தை நீங்கள் தான் அதை துவக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துலேருந்து அழைப்பு ஒரு ஃபங்க்ஷனில், பப்ளிக் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான மரியாதையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாட்களாக இந்த வாரம் இருக்கிறதுனால இந்த ராசியில், ரிஷப ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அந்த கோயிலெலாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சப்பெல்லாம் எப்பெல்லாம் முடியுதோ இந்த வருஷம் முழுவதும். ஏன்னா என்றைக்குமே பதவி உயர்வு வரும்போது பணிவு வர வேண்டும். அந்த பணிவை கொடுப்பது யாருன்னு கேட்டால் சிவபெருமான் தான். அதனால் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது மட்டுமல்லாமல், ஆனால் அது எதிரிகளால், ஏன்னா உங்களுக்கு வளர்ச்சி வரும்போது எதிரிகள் வருவாங்க, அந்த எதிரிகளை தவிர்ப்பதற்கும் திருவண்ணாமலை கிரிவலம் செய்வதற்கும் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி, ஆரோக்கிய நிம்மதி, தெளிவான சிந்தனை, காரிய வெற்றி, எதிரிகளால் தொல்லைகளற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் அமைந்திடும். இந்த பரிகாரம் நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணுறது நல்லது. மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நீங்கள் சம்பாதிப்பீங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் ஒருத்தர் சொந்தக்காரங்க, அக்காவோ அண்ணனோ தம்பியோ யாராவது ஒருத்தர் ஒரு 500 ரூபா கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெருமிதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26லேருந்து 28 உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக அவங்கள எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. சந்திரன் குரு சேர்க்கை, இது உங்களுக்கு தொழில் விருத்தியை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான முயற்சிகளில் வெளிநாட்டு பயணங்களுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், உடன்பிறப்புகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இத்தனை நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்கன்னா இப்போது கல்யாணம் அமையறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. நீங்கள் கேட்கலாம், சார் என் பையனுக்கு 23 வயசு தான் ஆகுது, 21 வயசு தான் ஆகுதுன்னு. நல்ல நண்பர்கள் அமைவார்கள். நல்ல நட்புகளின் காரணமாக நல்ல வேலையில் போர் அமர்வதற்கோ அல்லது அதன் காரணமாக வளர்ச்சி ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய தொழிலதிபர்கள் அவர்களுக்கு கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். இதில் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு 25 வயசு, 23 வயசு, 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் சோம்பல் தன்மையால் என்ன பண்ணுவாங்க,
வேலைக்கு போக மாட்டேன், இல்லை வேலை நான் வந்து ஏதோ ஒரு சோம்பல் தன்மையை சொல்லி காரணத்தை சொல்லி தட்டி கழிப்பாங்க. அந்த மாதிரி தட்டி கழிச்சிங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சற்று செலவுகளை அதிகப்படுத்தினாலும் அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரகசிய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில், தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டதிபதி விரயத்தில் இருக்கார். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த இடமாற்றத்தின் காரணமாக சொந்தமாக வீடு வாங்கிட்டு போகிறதுக்கோ சொந்தமாக வீடு கட்டிட்டு போகிறதுக்கோ வாய்ப்புகள் வருது. ஸோ இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இருக்குது. அதே சமயம் அலைச்சலும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது. பணப்புழக்கம் இருந்தாலும் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரகசிய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். அதாவது அபிராமி அந்தாதியை தினமும் சொல்லி வாருங்கள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடந்து இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் விலகுவதற்கு அபிராமி அந்தாதியின் அனுகிரகம் உங்களுக்கு துணை இருக்கும். கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வேலை பண்ணாலும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, இல்லை யாராவது ஒருத்தருக்கு கீழே வேலை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கார்ப்பரேட்டில் வேலை பண்ணாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் இத்தனை நாள் கடந்த சில வருடங்களாக 10 வருஷமாக 8 வருஷமாக 20 வருஷமாக உழைத்த உழைப்புக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். தசமஸ்தானத்திலேருந்து சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. முதல் 2 நாட்கள் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உடல் சோர்வு ஏற்படும். ஆனால் உடம்பில் ஒரு பரபரப்போடு செயல்படுவீங்க. அடுத்தவங்களை பதட்டத்தை ஏற்படுத்தி அடுத்தவங்களை சங்கடப்படுத்துவீங்க. அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கலாம். ஆனால் அதே சமயம் சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது அரசாங்க வகையில் அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவி சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்குள்ளே வரக்கூடிய 28 முதல் 30ஆம் தேதி வரை, மே 28 முதல் மே 30, இந்த நாட்களில் உங்களுக்கு அதிகமான முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக, சொந்த வீடு வாங்கிறதுக்காக, அல்லது உங்களுடைய வண்டி வாகன மாற்றத்திற்காக, இதெல்லாம் வந்து இந்த வாரத்திலே பண்ணுவீங்களான்னு கேட்டால் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாக்யாதிபதி, பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், பாதகாதிபதியான சுக்கிரன் தசமஸ்தானத்துக்கு வராரு. அதனால் சில குழப்பங்கள் வரும் இந்த வார கடைசியில். வார ஆரம்பத்தில் இல்லைங்க, 29ஆம் தேதிக்கு மேலே தொழில் ரீதியாக, அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் வரும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடமாற்றத்தில் என்ன ஒரு சிக்கல் வரும்னா, உங்களை பற்றி ஒரு தப்பான ஒரு ரிப்போர்ட் போயிருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆக்சுவலாக உங்கள் பேரில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் சில பேர் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய வன்மத்தின் காரணமாக அதை எழுதி வச்சுருப்பாங்க. அல்லது சொல்லி ஒரு மொட்டை கடுதாசி மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் மொட்டை கடுதாசி போட்டிருக்கலாம், இல்லை யாராவது உங்களை பற்றி தப்பாக ரிப்போர்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி. இந்த வாரம் மேக்ஸிமம் ஆனால் இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரம். இதில் இந்த வாரத்தில் வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் நடுவில் எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிறது, இன்க்ளூடிங் சந்திரன். அதனால் இந்த கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால எல்லா ராசிக்குமே நல்லது தான். இந்த பலன்கள் நல்ல பலன்கள் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தில் சுமங்கலி பிரார்த்தனை இல்லாட்டி வந்து கோயிலுக்கு ஏதாவது கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ணுறேன், இல்லாட்டி ஏதாவது கைங்கரியம் பண்ணுறேன், குலதெய்வ கோயிலுக்கு பண்ணுறது, இப்படி ஏதாவது ஆன்மீக சம்பந்தமான செலவுகள்லாம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்திற்கு சூரியன் புதனின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறுவதன் மூலமாக உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் சுமூகமான சூழ்நிலை எட்டும். ஸோ மொத்தத்தில் கடகராசிக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் குடும்ப தலைவிகளுக்காகட்டும், இல்லாட்டி இளைஞர்களுக்காகட்டும், மாணவ மாணவிகளுக்காகட்டும், எல்லாத்துக்குமே அமோகமான பலன்கள் ஏற்படுறதுனால நீங்கள் சூரிய நாராயணர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு
சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஆதித்ய ஹிருதயம் சொல்லி நமஸ்கரித்து வாருங்கள். ஆதித்ய ஹிருதயம் சொல்லலாம், விஷ்ணு சகஸ்ரநாம சொல்லலாம், புருஷ சூக்தம் தெரிஞ்சால் சொல்லலாம். இதை சொல்வதன் மூலமாக அந்த பரந்தாமனின் அருள் உங்களுக்கு கெட்டி நன்மைகள் வெற்றிகள் ஏற்படும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. ஆனால் இந்த வாரத்தில் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருக்கார், பாக்கியம் மற்றும் தசமஸ்தானங்களில். இதனால் என்ன அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் மன உளைச்சல், அலைச்சல், செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் வார ஆரம்பத்தில் ஞாயிறு திங்கள் எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் போகலாம். இல்லாட்டி வெளியூரில் இருக்கக்கூடிய உறவுகள், உங்களுடைய அக்கா, பெரியப்பா, பெரியம்மா பையன், பெரியப்பா, யாராவது ஒருத்தர், தாய் மாமன், யாராவது ஒருத்தர் உங்கள் வீடை தேடி வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் வருகை காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களில் தசமஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால, புத ஆதித்ய யோகத்தோடு சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால அந்த உச்சஸ்தானமாக இருக்கும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா சிம்மராசியில் ஃபாரினில் இருப்பாங்க, வேலைக்காக போயிருப்பாங்க. கணவன் மனைவியை விட்டுட்டு, கணவனையோ மனைவியோ இங்கே இந்தியாவில் விட்டுட்டு அவங்க வேலைக்காக போயிருப்பாங்க. அவர்கள் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயகம் திரும்புறதுனால என்ன பலன் அப்படின்னா குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்குண்டான சூழ்நிலை. ஆனால் தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குங்க, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து கணவனையோ மனைவியோ ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். இந்த வாரத்தில் சந்திரன் லாப மற்றும் விரயஸ்தானங்கள்லையும் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்கள் பேரில் யாராவது குற்றம் சுமத்தியிருக்காங்க, இல்லை உங்கள் வாழ்க்கை துணை மேலே குற்றம் சுமத்தியிருக்காங்க, உங்களுடைய பிஸ்னஸில் யாராவது தப்பு சொல்லியிருக்காங்கன்னா அதில் எல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு வாரக்கடைசியில். இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் மாமன், உங்களுடைய தாயாருடைய தம்பி, அவர் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அவருக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்துன்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் கேது இருக்கிறதுனால ரொம்ப விட்டேத்தியாக செயல்படுவீங்க. எதுலேயுமே ஒரு பற்றுதல் இருக்காது. இந்த பற்றுதல் அப்படிங்கிறது வந்து உங்கள் குடும்பத்து மேலே இருக்கணும், குழந்தைகள் மேலே இருக்கணும், வாழ்க்கை துணை மேலே இருக்கணும். நீங்கள் இதிலெல்லாம் பற்றுதல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது இழப்புகளை ஏற்படுத்தும் அல்லது குடும்பத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை சனி ஏற்படுத்துவார். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் என்ன சிக்கல் இருந்தாலும் அதை சமாளித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க வகையில் சில உதவிகள் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் சுந்தரகாண்டம் படிப்பது விசேஷம். அதே சமயம் துர்கா சப்தஸ்லோகி பாராயணம் சொல்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பணப்பற்றாக்குறை, எதிரிகளின் தொல்லை போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். கன்னிராசி, அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் சந்திராஷ்டமம் இருக்குது. திங்கட்கிழமை மத்தியானம் 1:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கொஞ்சம் மன உளைச்சல், தேவையற்ற வாக்குவாதங்கள், குறிப்பாக தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் இருக்கும். அந்த சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு 26ஆம் தேதி மதியம் 1:40 பயிற்சி ஆகிறாரு. பாக்கியஸ்தானத்துக்கு உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக இந்த படிக்கிற குழந்தைங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா, இல்லை நீங்களே படிக்கிற குழந்தையாக இருந்தால் உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் பெரிய மனிதர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாது, நண்பர்கள் விஷயத்தில், உறவினர்கள் விஷயத்தில். அதனால்
நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளிடம். உறவுகளை நம்பி எந்த ரகசியத்தையும் சொல்லிடாதீங்க. அதே சமயம் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த இளம் பெண்கள், அதாவது 15 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி பெற்றோர்கள் அறிவுறுத்துவது நல்லது. ஏன்னா இன்றைக்கி இந்த இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் குழந்தைங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க. நாம் தான் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்கணும். அதனால் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு, பிறந்த பெண் குழந்தைகளுக்கு, அது ஆண் குழந்தைகளுக்கு உட்பட, ஏன்னா ஆண் குழந்தைங்களையும் இப்போ கெடுக்கிறானுங்க படுபாவி பசங்க. அந்த குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம பெற்றோரின் கடமை. நம்ம முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு செஷன் வச்சு யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 குழந்தைங்க இருக்கா, அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஒரு 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன குழந்தைங்கக்கிட்ட எப்படி நடக்கணும்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும், இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். வார கடைசியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் பேச்சுவார்த்தையில் திருமணத்தை பேசிட்டாங்க, நிச்சயம் பண்ணிட்டாங்க, ஒன்றும் கல்யாணம் நடக்காமல் இருக்குன்னா இந்த வாரத்தில் அது நடத்திக்கிறது நல்லது. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், குடும்ப உறவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் நற்பலன்கள் இருந்தாலும் சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது தேவையற்ற மனஸ்தாபங்கள், மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால உங்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதே சமயம் தாயாரின் ஆலோசனை கேட்டு நடப்பது அவசியமான ஒன்று இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சி எடுக்கிறதுனால குரு வழிபாடு செய்யுங்க. அதே சமயம் குடும்ப தலைவிகள், உத்தியோகஸ்தர்கள் இவர்களெல்லாம் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். குரு வழிபாடு செய்கிறது ஒன்று தான், சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது ஒன்று தான். அப்படி இல்லை அப்படின்னா சுவாமிமலை முருகனை தரிசித்து வருவதோ அல்லது சுவாமிமலை முருகனுக்குண்டான சஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்வதோ. நீங்கள் கேட்கலாம் சஷ்டி கவச்சம் ஒன்று தானே அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அந்த தேவராய சுவாமிகள் 6 படை வீட்டுக்கும் 6 சஷ்டி கவச்சம் ஏற்றி இருக்காரு. அதில் இந்த சுவாமிமலைக்கு உண்டான சஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக யூடியூப்பில் இருக்குங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டாக அதை மனப்பாடம் பண்ண முடியலையே பார்த்தாவது படிங்க. ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும், சொல்ல முடியும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஆனால் முருகனுடைய மந்திரங்கள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பல்லு உடையிற மாதிரி இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க, உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமையும் ஏற்படும். துலாம் ராசி நண்பர்களுக்கு திங்கள் வரை, அதாவது திங்கட்கிழமை மத்தியானம், இந்த வாரம் 26ஆம் தேதி மத்தியானம் 1:40 வரைக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனா யோகம். இதனால் உங்களுக்கு நல்ல நட்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். 26ஆம் தேதி மத்தியானம் 1:40 28 மத்தியானம் 1:36 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திரன் உச்சஸ்தானத்தில் இருக்கார், சூரியன் புதனோடு சேர்ந்து. உங்களுக்கு அனாவசியமான செலவுகள், வார்த்தை விரயங்கள் ஏற்படும். கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மத்தியில் இல்லை, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சண்டை போடுவீங்க. குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்துன்னா நீங்கள் பேசாமல் விலகி போகிறது நல்லது. அந்த சமயத்தில் நீங்கள் சட்டையை போட்டுட்டு வெளியில் செருப்பை போட்டுன்னு வெளியில் போகிறது நல்லது. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் பேரில் இல்லாத பழியை சுமத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால் ஆர்குமெண்ட்ஸ் ஜாஸ்தியாகும், வாக்குவாதம் ஜாஸ்தியாகும். அதே சமயம் 28 30 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பார். இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். அதனால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். முந்தின 2 நாட்கள் உங்கள் பேரில் ஒரு குற்றம் சுமத்தினாங்கல்ல, அந்த குற்றத்தில் நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க, தப்பு பண்ணலைங்கிற நிரூபணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த 28 30 1 இந்த 2 செட் ஆஃப் டேஸ், அதாவது 28 1 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கணக்கு பார்த்திங்கன்னா
உங்களுடைய குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதில் நல்ல வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாரம். நீண்ட நாட்களாக தொழிலில் இருந்த மந்தத்தன்மை விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். செவ்வாய் இன்னும் ஒரு மாதத்துக்கு பக்கத்தில் இருப்பார். அதாவது செவ்வாய் எப்போ பயிற்சி ஆகிறாருன்னா ஜூன் மாதம் வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்க போகிறாரு. அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சட்டுன்னு கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் எப்படின்னா வார்த்தையில் சொல்கிறத விட மூஞ்சியில் காமிச்சிருவீங்க, டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவீங்க. அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது குடும்ப தலைவிகளாகட்டும், குழந்தைகளாகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், வேலையில் இருக்கிறவங்களாகட்டும், சுயதொழில் செய்பவர்களாகட்டும், வியாபாரிகளாகட்டும், யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய 29ஆம் தேதி மே 31ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு உறவுகளிடம் பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்கள் உறவுகளிடம் பகைமை பாராட்டாமல் இருப்பதற்கு சம்மோகன கோபாலன் அல்லது அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ தான் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சதுன்னா அந்த சம்மோகன கோபாலன் மந்திரத்தை சொல்லி தினமும் பாலை நிவேதனம் பண்ணி நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் குடிச்சிட்டு வாங்க. இதன் மூலமாக குடும்ப அந்யோன்யம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி, அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி வரை உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற நாட்கள். 28ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளார விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஏன்னா குரு சந்திரன் சேர்க்கை, கஜகேசரி யோகம் அஷ்டமஸ்தானத்தில் ஏற்பட்டு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பண வருமானம், குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் கல்யாணம் பண்ணுறது, குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, குடும்பத்தில் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்கள், கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸாக நீங்கள் ஏகப்பட்ட அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. பணம் இல்லாமல், வருமானம் இல்லாமல், மரியாதை இல்லாமல், அவமானப்பட்டு, உறவுகளிடம் அவமானப்பட்டு, இப்படி ஏகப்பட்ட சங்கடங்கள் இப்பொழுது அதெல்லாம் மாறக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தில் தான் ஒரு பெரிய பண வருமானம் ஏற்படும். இந்த சந்திராஷ்டமம் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகிறது. திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குடும்பத்தில் உறவுகளை வரக்கூடிய வகையில் செய்யும். ஏதோ ஒரு பிரச்சனைக்கு எல்லாரையும் கூப்பிடுவீங்க, ஆனால் அது சுமூகமான சூழ்நிலையாக மாறிடும். சண்டை போடுறதுக்கு கூப்பிட்டு கடைசியில் அது உறவை பலப்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த வாரத்தில் எல்லார்கிட்டையும் மனசு விட்டு பேசுங்க. நீங்கள் மனசு விட்டு பேசாதது தான் பாதி பிரச்சனை. உங்கள் வன்மத்தை மனசுக்குள்ளேயே வச்சு அடுத்தவங்ககிட்ட பேசுகிறதுக்கு தயங்குறீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, உங்களை மரியாதை கொடுத்து பேசுவாங்க. உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்து சனி உங்களுடைய மரியாதையை உயர்த்துவதற்கு காரணியாக இருப்பார். செல்வாக்கு, பதவி உயர்வு போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட தடைகள் விலகும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும். அதாவது உங்கள் உடம்புல எங்காவது மறைவு ஸ்தானங்களில் சிக்கல் இருந்ததுன்னா அது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு தசமஸ்தானாதிபதியான சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நண்பர்களின் மூலமாக வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பதவி பெருசாக எதிர்பார்க்காதீங்க. கிடைக்கிற பதவியில் போய் அமர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 மாதத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு குரு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு பெரிய பதவி உயர்வு ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்கள், மன தடுமாற்றங்கள் விலகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் இத்தனை நாளாக என் மனைவி என் பேச்சையே கேட்கல, என் கணவர் என் பேச்சையே கேட்கல, அது என்ன சார் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கார், எனக்கு மட்டும் கெட்டவனாக இருக்கார் அப்படின்னு உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ என்கிட்ட சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
ஆனால் இந்த வாரம் உங்களுக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும். இதன் மூலமாக பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து போயிருக்கீங்க, வேலை விஷயமா பிஸ்னஸ் விஷயமா போயிருக்கீங்க, இந்த வாரத்தில் மீண்டும் தாயகம் திரும்பி குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுனால சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தின் மூலமாகவும் தொழில் மூலமாகவும் அனுகூல பலன்கள் ஏற்படும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள், அரசாங்க தொழில் செய்பவர்கள், இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்கிறது விசேஷம். அதுவும் குறிப்பாக ஆண்டாள் வழிபாடு செய்யணும், இல்லாட்டி துர்க்கை வழிபாடு செய்யணும். இவங்களை வழிபடுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால வரக்கூடிய ஆரோக்கிய சுகமின்மையோ அல்லது அனாவசியமான கடன் பிரச்சனையோ அல்லது அபவாத பெயரோ ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த அன்னையின் அருள் உங்களை பாதுகாக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரக்கடைசியில் 30ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும், மே 30ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கௌரவத்துக்காக மன உளைச்சல் ஏற்படும். என்ன அவன் அப்படி திட்டானே, எங்கள் அண்ணன் இப்படி திட்டானே, எங்கள் அக்கா இப்படி திட்டாளே, எங்கள் அக்கா ஆத்துக்கார் இப்படி திட்டாளே, இப்படியெல்லாம் மனசில் உளைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய, உடன்பிறப்புகள் தான் சண்டையே பண்ணுவாங்க. உங்களுக்கு எதிரியாக இருக்கிறதே உங்கள் கூட பிறந்தவங்க தான். அதனால் இன்றைக்கி அவங்கக்கிட்ட இந்த வாரத்தில் கொஞ்சம் பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அவங்க கூட பிறந்த அக்காவோ தங்கையோ உங்கள் அப்பா அம்மாட்ட போயிட்டு எனக்கு இவ்வளோ பணம் கொடுன்னு கேட்டாங்கன்னா நீங்களும் போய் நிற்காதீங்க. அந்த பக்கமே போகாமல் இருங்க. ஒரு மாதம் கழித்து உங்கள் அப்பாவே உங்களுக்கு அடிஷ்னலாக பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் எதை பேசினாலும் உங்கள் கூட பிறந்தவங்களோ உங்கள் குழந்தைகளோ ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பேசுகிறது பிரயோஜனம் இல்லை. நான் பேசாமல் இருந்தால் பிரச்சனை சார் அப்படின்னா பேசுங்க. என்ன பேசணும் அப்படின்னா, என்ன தேவையோ அதை மட்டும், உங்களுக்கு உண்டான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வந்துடணும். நீங்கள் அங்கே உக்காந்துட்டு அவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுதான் பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் கிட்ட அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரும். கடன் சார்ந்த விஷயங்கள் தான் பிரச்சனை கொடுக்கும். யாராவது கடன் கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட மினிமம் அமௌண்ட் கொடுங்க. ஒரு 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா வரைக்கும் கடன் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு 5000 ரூபா, 10000 ரூபா கடன் கொடுத்தீங்கன்னா அது திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அனாவசியமான நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரையாதிபதி நீச்ச பங்கமாகும் பொழுது செலவுகள் அதிகரிக்கும். இந்த வார கடைசியில் சந்திரன் செவ்வாய் இணைவு உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்றணுங்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் அனாவசியமான செலவுகள், ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை பேணி காப்பது அவசியமான ஒன்று. உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு கேட்டால் உங்களுக்கு நேரமே இருக்காது, ஓடுறதுக்கே நேரம் இருக்காது. யூ ஹாவ் டு ரன் பிட்வீன் பில்லர் அண்ட் போஸ்ட் டு ஏர்ன். வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக அடுத்த வாளுக்கு உதவி செய்கிறதுக்காக நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். பொது காரியத்தில் ஈடுபடுறவங்கள்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். அமோகமான மரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இதில் படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்படணும், ஆரோக்கிய விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும். குடும்ப தலைவிகளுக்கு அடுத்தவங்களுடைய உடம்பை பார்த்துக்கிறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். அதே சமயம் தாயார் மற்றும் வாழ்க்கை துணையின் மாமியார், உங்களுடைய அம்மா, உங்களுடைய கணவரோட அம்மா, இல்லை உங்கள் மனைவியோட அம்மா, இவங்க 2 பேர்த்தோட ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கணும். மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சுப்பிரமணிய புஜங்கம், வேல் மாறல், இந்த 2 மந்திரத்தில் ஏதாவது ஒன்று தினமும் சொல்லிட்டு வாங்க. தெரியாதவங்க யூடியூப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை ஓட விட்டு அதன் மூலமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சிக்கலான சூழ்நிலைகள் உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய வாய்ப்பை
அந்த கந்த கடவுள் ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியை தருவான். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். இந்த வார ஆரம்பத்திலேருந்து நீங்கள் வேலைக்காக முயற்சி எடுத்து அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. உங்களுடைய வியாபாரத்துக்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதே சமயம் பார்த்திங்கன்னா புத ஆதித்ய யோகம் இந்த வாரத்தில் 5ஆம் இடத்தில் ஏற்பட்டிருக்கிறதுனால குழந்தைகளின் அறிவாற்றல் அதிகமான வெளிப்பாட்டை ஏற்படுத்தும். இதனால் குழந்தைகளால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5ஆம் இடத்துக்கு சந்திரன் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 முதல் 28 அந்த நாட்களில் உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கோ உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சந்திரன் 6ஆம் இடத்துல குருவோடு இணைகின்ற பொழுது சுப செலவுகள் ஏற்படும். இந்த சுப செலவு எதுக்குன்னா நீங்கள் இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற கதை தான். சின்ன மீனை போட்டு எப்படி பெரிய மீனை பிடிக்கணுமோ அது மாதிரி தூண்டில் போட்டு நீங்கள் செலவு பண்ணுறதே ஒரு பெரிய மனிதரை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவரை தாஜா பண்ணுறதுக்காக. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால அவர்கள் சந்தோஷமடைந்து உங்களுக்கு பண உதவிகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு இந்த வாரத்தில் சந்திரன் குரு சேர்க்கை ஆதாயத்தை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்கள் 30 முதல் 1ஆம் தேதி வரை, மே 30 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை சப்தமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு சந்திரமங்கல யோகம் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையை, குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ஒற்றுமையை ஏற்படுத்தும். பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்க உதவும் வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் புதிய வியாபாரத்தில் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் நண்பர்கள் மூலமாக நில உதவிகள் கிடைக்கிறதுக்கு, நிலத்தில் பண முதலீடு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். வழக்கு சார்ந்த நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க, அரசாங்க உத்தியோகத்தில் உங்கள் பேரில் ஏதாவது ஒரு மெமோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் ட்ரிபியூனலில் போட்டிருந்தாலோ இல்லை கேஸ் போட்டிருந்தாலோ உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. 2ஆம் இடத்து ராகு உங்களுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் அனாவசியமான வார்த்தை விவரங்கள் ஏதாவது பொய் சொல்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதனால் பொய் கொஞ்சம் சொல்கிறத குறைச்சிக்கோங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு நண்பர்களின் உதவி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவு, குழந்தைகளுடைய ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன், குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இந்த வாரத்தில் ஏதாவது பெற்றோர்களுக்கோ இல்லை முன்னோர்களுக்கோ திதி வந்ததுன்னா அதை கிரமமாக கொடுத்துருங்க. இது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்துமே அன்றி உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தாது, நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. இதை தவிர முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் குரு வழிபாடு. குறிப்பாக அந்த குரு வழிபாட்டுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர வேண்டும். இதன் மூலமாக எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள், ஆரோக்கிய சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். கும்பராசி, அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு சற்று மிகைப்படுத்தப்பட்ட வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்து சனி சுக்கிரன் எதிரிகளால் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். எதிரிகள் விஷயத்தில் அவர்களிடம் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த சங்கடங்களை அறுத்தறிவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்து சூரியன் புதன் உங்கள் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். வயிறு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதன் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். அதனால் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பை ஏற்படுது. அதாவது இருந்த பாதிப்பை புதன் குறைக்க போக வகையில் தான் இருக்கார். அந்த இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது அவர் உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். அதனால் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா உங்கள் வீட்டையோ இடத்தையோ நிலத்தையோ இல்லை விவசாய நிலத்தையோ விற்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அது உங்களுக்கு செலவுகளை அடைக்கிறதுக்கு உண்டான உதவியாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டதிபதி தசமஸ்தானத்தில், 5ஆம் இடத்து அதிபதியான புதன் 4ஆம் இடத்துல இருக்கார். தசமஸ்தான அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார்.
தொழில் ரீதியான கடன் பிரச்சனைகள் சற்று மிகைப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது இந்த வார கடைசியில் 30 முதல் 1ஆம் தேதி வரை அந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உத்தியோக எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது, குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் என்ன பேசினாலும் அவர் கேட்டுட்டு தான் இருப்பார், ஆனால் அவருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அவருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மை உருவார்கள். குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு படிப்பு சார்ந்த விஷயங்களில் இத்தனை நாளாக படிக்காமையே இருந்த குழந்தை இப்போ திடீர்னு படிக்கிறதே அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பிள்ளையா படிக்கிறான் அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்காரர் கேட்பார், என்னடி நம்ம பையன் படிக்கிறான் ஆச்சரியமாக இருக்குது, புக்கே எடுக்க மாட்டான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு உங்களுடைய மகளிடம் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சியின் மூலமாக லாபம் பெருகும். பெரிய மனிதர்களின் பாராட்டையும் உதவியையும் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்ட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். வர வேலையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரங்களை ஸ்தோத்திரங்களை சொல்லி வழிபடுவது நல்லது. ஆஞ்சநேயருக்கு உண்டான காலையில் நீங்கள் சுந்தரகாண்டம் படிங்க. சாயந்தர வேளையில் 5:30லேருந்து 6:30 மணிக்குள்ளார ஹனுமன் சாலிசா படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு மனோபலம் மட்டுமல்லாமல் வாக்பலத்தையும் அந்த சுந்தரன் ஏற்படுத்தி கொடுப்பான். ஆஞ்சநேயருக்கு சுந்தரன்னு பேர். அதனால் அவருடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் உங்களுக்கு கெட்டும். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பமே ஞாயிறு திங்கள் பணப்புழக்கம் அதிகரித்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். நீண்ட நாட்களாக மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இருக்கிறவங்க இப்பொழுது ஓரளவுக்கு ஒத்துமையாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை செய்த தவறுகளை மன்னிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது நீங்கள் செஞ்ச தப்பை உங்கள் வாழ்க்கை துணை மன்னிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. 2ஆம் இடத்துல இருந்தால் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் சந்தோஷமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க. 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சந்திரன் போகும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். தாயாரோட மனஸ்தாபம் ஏற்பட்டு, அதாவது லவ் மேரேஜ்னால், வேற்று மதம் வேற்று ஜாதியினால் கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மா கூட பேசாமல் இருக்கிறவங்க இந்த வாரத்தில் அப்பா அம்மா கிட்டேருந்து அழைப்பு வருவதற்கோ அல்லது அப்பா அம்மாவை போய் சந்திப்பதற்கோ வாய்ப்புகள் வரும். அதனால் கொஞ்சம் திட்டுவாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா இவ்வளோ வருஷம் வளர்த்தவங்க அவங்கள ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களை திட்டு தான் செய்வாங்க. அந்த திட்டை வாங்கி தான் ஆகணும். ஆனால் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழில்முறை பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால. அதனால் உங்கள் தொழில்முறை பார்ட்னர்ஸ் சில தேவையற்ற தவறுகள் செய்வதற்கோ அரசாங்க வகையில் சில நஷ்டங்களை ஏற்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும். அவர்களின் உதவி உங்களுக்கு அவசியம் தேவை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பில் ஒரு விதமான குடும்பம் சார்ந்த தடுமாற்றங்கள் ஏற்படும். அல்லது குடும்பத்தை சொல்லி நீங்கள் ஒரு சில தவறுகள் இழைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அடிபடுறதுக்கு, நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை காலேஜுக்கு போகும்போதோ ரேஷ் டிரைவிங்னால் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்ககிட்ட மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவங்க உங்களுடைய பேச்சில் கவனம் செலுத்தணும். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தவறான அல்லது தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நல்ல விஷயமும் நடக்கும், பண வருமானமும் ஏற்படும்.
பண இழப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள், இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பொருள் வாங்கி விற்கிறவங்க, கைமாற்றி விடுறவங்களுக்கெல்லாம் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, துர்க்கை வழிபாடு இருவேளையும் பண்ணணும். காலை மாலை இருவேளையும் துர்க்கை வழிபாடு பண்ணணும். ஆனால் செலவு வராமல், நஷ்டம் வராமல், கெட்ட பேர் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் சிறக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு யார் தொழில் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணாட்டினா கூட தப்பு இல்லை. ஆனால் திங்கட்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று அந்த சிவன் கோயிலுக்கு சென்று அந்த சிவனுக்கு இளநீர் அபிஷேகத்திற்கு கொடுத்து விட்டு வாருங்கள். இளநீர் அபிஷேகம் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் குளிர்ச்சி ஏற்பட்டு மன நிறைவு ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.